அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வார்த்தையை கேட்கலாமா? சரி, வாசிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 32, 31, 32. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் இருதயத்தில் துணிக்கட்டும்பா. நீங்கள் எங்களோடு பேசுங்க. எங்கள் இருதயங்களில் உம்முடைய வார்த்தை விதைக்கப்படட்டும். எங்களுடைய இருதயங்களில் உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனங்களுக்கும் அடியனுக்கும் வார்த்தைகளை தேவன் பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31, 32. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஸ்தோத்திரம். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஓமைகளாய் சொல்லப்பட்டதான வார்த்தைகள் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசித்ததான இந்த 33வது வசனம் வரைக்கும் விதையை குறித்தே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசியிருக்கிறது நமக்கு நன்றாக புரியும். விதை முதலாவது ஆரம்பிக்கும் போது 4 விதமான விதையை குறித்து அவர் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். 4 விதமான இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து சொல்லியிருப்பார். விதை ஒன்று, விதைக்கப்பட்ட இடங்கள் வெவ்வேறு. அந்த விதைக்கப்பட்ட இடத்தின் நிமித்தம் அந்த விதையானது எப்படிப்பட்ட பலனை கொடுத்தது என்பது குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது, சில விதைகள் பாறைகளில் விதைக்கப்பட்டது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது, சில விதைகளும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. இப்படின்ற ஒரு 4 விதமான விதைக்கப்பட்ட இடத்தை குறித்து வேதம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது. அதை தொடர்ந்து அடுத்து பார்க்கும் பொழுது இந்த 29வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு விதை, அந்த விதை எப்படி இருக்குதான்? கடுகு விதையை போல இருக்குதான். இந்த உலகத்துக்கு அந்த விதை விதைக்கப்படும் பொழுது அது எப்படி பாதிக்கப்படுகிறது? படும்போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக அது என்ன பண்ணுச்சு? காணப்பட்டுச்சு. ஒரு கடுகே நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப சின்னோண்டாக இருக்குது. அதோட விதை எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. கடுகு விதையானது சிறியதாக இருப்பது போல அந்த சிறிய விதை பூமியில் உள்ள எல்லா விதையை பார்க்கலும் அது எப்படிப்பட்டதாக இருக்குது? சின்னதாக இருக்குது. ஆனால் அது வளரும் போது எப்படிப்பட்ட விதமாக வளருதான்? ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலில் அடையும்படி அது பெரிய பெரிய கிளைகள் என்ன பண்ணுது? விடுகிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு வேதமானது நம்ம குறிப்பிடுகிறது. சரி, இதிலிருந்து நாம் தியானிக்க போகிற சத்தியம் என்னவென்றால், விதைக்கப்பட்ட விதையானது எப்படிப்பட்ட விதையாக இருக்கிறது? விதைக்கப்பட்ட விதையானது எப்படிப்பட்ட விதையாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்கு முன்பாக வாசிக்கலாம். 4, 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாமா? 4, 5, 6, 7, 8. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது.
ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசரோடு பேசி கொண்டிருக்கும்போது விதையை குறித்து சொல்லுகிறாரு. கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைப்பதற்கு புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவன் எங்கெங்கெல்லாம் விதைத்தான், அவன் கொண்டு போன விதையானது எங்கெங்கெல்லாம் செல்லப்பட்டதுன்னு சொல்லி 4 விதமான இருதயத்தை குறித்து 4 விதமான இடத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதல் வார்த்தை அது எங்கே விழுந்தது? வழியில் விழுந்தது. இரண்டாவது எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. மூன்றாவது எங்கே விழுந்தது? முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. நான்காவது எங்கே விழுந்தது? நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற அந்த விதை என்கிறது 14வது வசனத்தின்படி விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ விதையானது வசனத்தை என்ன பண்ணுகிறது? குறிப்பிடுகிறது. அப்போ நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதான வசனம் என்கிற விதையானது எப்படிப்பட்ட பலனை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பலனை விதைக்கப்பட்ட வசனமானது கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைய தியானத்தினுடைய சத்தியத்தின் ஆழம். அப்போ நமக்குள் விதைக்கப்பட்ட வேத வசனம் எப்படிப்பட்ட ஒரு கிரியையை வெளியரங்கமாக காண்பிக்கிறது. இப்போ விதையானது எப்படி விதைக்கப்பட்டிருக்கும்? மறைந்து தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? விதைக்கப்படும். எந்த ஒரு விதையுமே வெளியரங்கம் என்ன பண்ணப்படாது? போடப்படாது. அந்த விதையானது பூமியில் என்ன பண்ணணும்? மண்ணுக்கு கீழே குறைஞ்சது 1 இன்ச்சாவது கீழே என்ன பண்ணணும்? மண்ணு கீழே புதஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாங்க? அதை மண்ணுக்கு கீழே புதைப்பாங்க. அப்போ விதையானது நிலத்துக்கு கீழே என்ன பண்ணணும்? விதைக்கணும். அந்த விதை விதைக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது. விதையானது விதைக்கப்பட்டு இருப்பது யாருடைய கண்களுக்கும் தெரியாது. அது எப்போ தெரியுமா? அது முளைத்து வரும்போது தான் அந்த விதையானது விதைக்கப்பட்ட விதையா, அல்லது பூச்சி அரித்து போடப்பட்ட விதையா, அல்லது பலன் கொடுக்காத விதையா, அது எப்படிப்பட்ட மரத்தை கொடுக்க போகிற விதை என்பது முளைத்தாதான் என்ன பண்ணும்? தெரியும். ஏன்னா இன்றைக்கு அநேக இடங்களில் அநேக செடிகள் என்ன பண்ணுது? வளருது. நம்ம காடுகளில் பார்க்குறப்ப நிறைய செடி என்ன பண்ணுது? வளருது. அது முளைக்கும் போது நமக்கு அது என்ன செடி? நமக்கு அது கொஞ்சம் வளரும் போது தான் இது இந்த செடி, இது மருத்துவ குணம் உள்ளது, இது இந்த இலையை கொண்ட செடி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வளர வளரதான் அதோடைய தன்மையை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து நமக்குள் விதைக்கப்பட்ட வசனம் என்கிற விதையானது அது எந்த அளவுக்கு வளருகிறதோ அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? கணிக்கிறதா காணப்படுது. நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோமா? இல்லை ரட்சிக்கப்பட்டும் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல் இருக்கிறோமா? இல்லை ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் உட்பட்டு இருக்கிறோமா? இல்லை நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கிறோம்? ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது, நல்ல மரமானது நல்ல கனியை தான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஆனால் சில மரங்கள் என்ன பண்ணுது? கெட்ட கனியை என்ன பண்ணுது? கொடுக்குது. கசப்புள்ள கனியை என்ன பண்ணுது? கொடுக்குது. விதைக்கப்படும் பொழுது அது தித்திப்புள்ள பழங்களை கொடுக்கக்கூடிய விதையாக தான் அது பூமியில் விதைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது வளரும் பொழுது அந்த வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ விதைக்கப்படும் பொழுது தேவன் எப்படி தான் விதைக்கிறாரு? இது நல்ல கனி கொடுக்கணும் தான் விதைக்கிறார். ஆனால் அது வளரும் போது எப்படி வளருது? பூமிக்குள் இருக்கும் வரை அது நல்ல விதையாக தான் இருக்கிறது. பூமிக்கு மேல் அது வளரும் பொழுது அதனுடைய வளர்ச்சியை பொறுத்தே அது நல்ல கனியை கொடுக்குதா, கெட்ட கனியை கொடுக்குதா, கசப்புள்ள கனியை கொடுக்குதா, தித்திப்புள்ள கனியை கொடுக்குதா, இல்லை கனியே இல்லாத மரமாக இருக்குதாங்கிறது வளர 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 தான் நான் என்ன பண்ணும்? தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து 2 காரியத்தை சொல்லுவார். ஒன்று, இதை நல்ல மரம் நினச்சேன், ஆனால் இதில் கசப்புள்ள கனி என்ன பண்ணுது? இருக்கு. இரண்டாவது, நான் விதைத்த மரத்தில் நல்ல கனிகள் கிடைக்கும்னு நினச்சேன், அது கனி என்ன பண்ணலை? கொடுக்கலை. அப்போ நம்மிடத்தில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறவங்களா இருப்போம்? நல்ல கனியா, இல்லை கசப்புள்ள கனியா, இல்லை கனியே இல்லாத ஒரு வாழ்க்கையா என்பதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து யோசிக்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். 15 முதல் 18 வரை. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஸ்தோத்திரம். இந்த வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ வழி அருகே இருக்கிறவர்கள் ஏன் வேர் கொள்ள முடியல? இந்த முதலாவது விதைக்கப்பட்ட இந்த விதை ஏன் பலன் கொடுக்கல? முதல் விதைக்கப்பட்ட விதை இதுதான். முதல் விதைக்கப்பட்ட விதை இதுதான்.
இந்த விதையை, இந்த நிலத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசின்னு யாருன்னு பார்த்தா இந்த விதையாக தான் இருக்கும். ரொம்ப காலமாக சபைக்கு வரக்கூடிய விசுவாசி யாருன்னா இந்த விதை தான், இந்த நிலம் தான். ஏன் இந்த விசுவாசியால் பலன் கொடுக்க முடியலை? இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு. ஏன் என்னால் என்னுடைய நாட்களில் என் தேவனுக்காக எனக்குள் விதைக்கப்பட்ட விதையை வளர்த்தெடுக்க முடியலை? நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஏன் என்னால் பிரகாசிக்க முடியலை? ஏன் என்னால் ஒரு பிரயோஜனமானவனா இருக்க முடியலை? எனக்குள்ள வசனமானது விதைக்கப்பட்டிருக்கு, எனக்கு சத்தியம் தெரியும், நான் வாஞ்சிக்கிறேன், என் தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்யணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆனால் ஏன் என்னால் செயல்பட முடியலை அப்படின்னா, இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவன் வசனத்தை விதைத்தாரு, ஆனால் பிசாசனன் அதை என்ன பண்ணான்? எடுத்துட்டான். பிசாசானவன் அதை எடுத்துட்டான். எப்படி எடுக்க முடியும்? விதைக்கப்பட்ட வசனத்தை எப்படி எடுக்க முடியும்? முடியுமான்னு கேட்டால் முடியும். எப்படி முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டாடவுடனே இடறல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஏன் பிசாசு அதை எடுக்கிறான்னா, விதை வேர்கொள்ளாமல் இருக்கிறது. விதைக்கப்பட்ட விதையானது வேர் கொள்ளாமல் இருக்கிறதுனால பிசாசு அதை ஈஸியாக என்ன பண்ணிடுறான்? எடுத்துடுறான். இப்போ நம்ம நிறைய விதையை நம்ம என்ன பண்ணுறோம்? போடுறோம். சில விதையை டக்குன்னு எடுத்துருவோம். இப்போ ஒரு சாதாரண நிலப்பரப்பில் நமக்கு நமக்கு அரங்கில் இருக்கிற இல்லை பயிர் வகையோ இல்லை ஏதோ ஒரு விதைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா அது அடுத்த நாளுக்குள்ளே என்ன பண்ணிடும்? ஒரு முளை என்ன பண்ணிடும்? விட்டுரும். அதில் ஒரு சில முளையானது நம்ம மண்ணுக்குள்ளே போகும். மண்ணுக்குள்ளே போகும்போது அதை நம்ம எடுக்கிறப்ப அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் எடுக்காத அளவுக்கு டைட்டாக இருக்கும். காரணம் அதனுடைய வேரானது மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில வேரானது மேலே என்ன பண்ணும்? நிற்கும். மண்ணுக்குள்ளே போகாமல் தலைகீழாக நிற்கும். அதை நம்ம பொறுக்கி என்ன பண்ணிடுவோம்? எடுத்துருவோம். அப்போ நமக்குள் விதைக்கப்பட்ட விதையின் வசனம் நம்முடைய இருதயத்தில் வேர்கொள்ளும் பொழுது அதை யாராலும் என்ன பண்ண முடியாது? பிடுங்க முடியாது. பிசாசு எப்படிங்க அதை எடுப்பான்? வசனம் அழகாக சொல்லுகிறது, தங்களுக்குள் வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலத்தில் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டாகிற போது இடறல் அடைகிறார்கள். அப்போ எப்படி பிசாசு நமக்குள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுக்கிறானா, உபத்திரவத்தையும் துன்பத்தையும் நமக்குள் உண்டாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவமும் துன்பமும் வரும் பொழுது விதைக்கப்பட்ட சத்தியமானது என்ன பண்ணுறது இல்லை? வெளிப்படுறது இல்லை. அதிக சமயத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம்னா, எனக்குள்ளே சத்தியம் இருக்குது, ஆனால் அந்த சத்தியம் ஏன் எனக்குள்ளே வேர்கொள்ள மாட்டேங்குதுன்னா, நமக்கு உபத்திரவம் வரும் பொழுது, நமக்கு துன்பம் வரும் பொழுது விதைக்கப்பட்ட சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல? விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ விசுவாசிக்காத பொழுது அந்த விதையானது வேர்கொள்ளாததுனால ஈஸியாக சத்ரு அதை என்ன பண்ணுறான்? நம்முடைய இருதயத்திலிருந்து அதை எடுத்துடுறான். துன்பம் அதிகமாகும்போது, உபத்திரவம் அதிகமாகும்போது, பயம் அதிகமாகும்போது, வியாகுலம் அதிகமாகும்போது, தேவைகள் அதிகமாகும் பொழுது, பெருக்கங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தை அவன் என்ன பண்ணுறான்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வேறு என்ன பண்ணாது? முளைக்காதபடிக்கு எடுக்க வைத்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த வேர் என்ன பண்ணணும்? விதையானது வேர் பிடிக்கணும். வேர் பிடிச்சா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வசனம் என்கிற சத்தியம் எவ்வளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அது ஊடுருவுகிறதோ, நமக்கு வெளிப்படையாய் வரக்கூடியதான எப்பேற்பட்ட உபத்திரவமும் துன்பமும் வியாகுலமும் வறுமையும் பொருளாதார நெருக்கமும் எக்ஸட்ரா 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 நீங்கள் எதை போட்டாலுமே அது நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அப்போ நம்மளை துன்பப்படுத்துகிறோம், நம்ம அதிகமாக துன்பப்படுறோம் அப்படின்னா சத்தியமானது என்ன பண்ணுறதில்ல? உள்ள இல்லை. அப்போ சத்தியம் வேர்கொண்டு இருக்குமானால், வசனம் வேர்கொண்டு இருக்குமானால், அந்த வசனம் நம்மை வெளியரங்கமாக நம்மை கெர்ஜிக்க வைத்திருக்கும். உதாரணத்துக்கு நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கும்பல் இருக்கிறாங்க.
தானியேலின் நாட்களில் இருந்த ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அந்த ஒரு சிலருக்குள்ள மாத்திரம் வேர் என்ன பண்ணுது இருக்கு. அந்த 4 பேரோட வேர் இருதயத்தில் சத்தியமானது வேர் கொண்டு இருக்கு. ஆனால் மீதி இருந்த ஒட்டுமொத்த ஜனங்களுக்குள்ளேயும் வேறானது என்ன பண்ணலை, பாயலை. அப்போ எவருடைய இருதயத்தில் சத்தியமாகிய வசனமாகிய வேர் அதிகமாய் காணப்பட்டிருக்கோ அவர்கள் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாங்க, புசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேர் கொள்ளாதவர்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் அதோடு சேரப்பட்ட துன்பத்தையும் அவர்கள் அனுபவித்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த துன்பத்தின் பாதையிலும் உபத்திரவத்தின் பாதையிலையும் நமக்கு விதைக்கப்பட்ட சத்திய வசனத்தில் நம்ம நிலைத்து இருப்போம்னு சொன்னால் நமக்கு வெளியரங்கமான ஒரு புசிப்பு, ஒரு அங்கீகாரம், ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, கிடைக்குது. இப்போ இந்த வேர் மாத்திரம், இந்த விதைக்கப்பட்ட விதை மாத்திரம் அந்த வசனத்தை அந்த வேரூண்டி இருக்குமானால் அதை பிசாசு எடுத்துருக்க வாய்ப்பில்லை. துன்பம் வரும் பொழுது, பலமான காற்று அடிக்கும் பொழுது ஏன் அது சாய்ந்து விழுகுது, அது வேர் அதிகமாய் பூமியை பற்றி கொள்ளாமல் இருக்கிறதுனால தான். சிலர் அதை பிடுங்கும் பொழுது ஏன் அது ஈஸியாக வந்துடுது, அது சரியாக மண்ணை இறுக பிடிச்சு கொள்ளாததுனால தான். நம்ம தான் என்ன பண்ணணும், இயேசுவை பிடிச்சு கொள்ளணும். விதை விதைக்க தான் முடியும். அந்த விதை தான் முளைச்சி அது இறுக என்ன பண்ணும், வேறு தான் மண்ணை பிடிக்கணும். மண் வேரை பிடிக்காது, வேறு தான் மண்ணுக்குள்ளே என்ன பண்ணும், பூந்து பூந்து போகும். இந்த தென்னை மரத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோடைய வேர் அது பாட்டுக்கு காம்பவுண்டையே உடச்சிட்டு என்ன பண்ணும், போகும். அதே மாதிரி புங்க மரமும் அதே மாதிரி தான் என்ன பண்ணும், உடச்சி. அப்போ மரமே என்ன பண்ணுது, அதனுடைய வேரை நோண்டி பார்த்தோன்னா எங்கெங்கேயோ அது போய் நிற்கும். இங்கே விதைச்சிருப்போம், அது வேறு எங்கேயோ போயிட்டு இருக்கும். நம்ம வீட்டை தாண்டி பக்கத்து வீட்டுக்காரங்க காம்பவுண்டுக்குள்ள என்ன பண்ணும், அது பாட்டுக்கு பூந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள் நம்ம வேறு ஊன்றி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிக 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 உறுதி உள்ளதாக என்ன பண்ணும் இருக்கும். ஏன் என்னுடைய வாழ்க்கை அடிக்கடி சாய்ந்து போகிறது, ஏன் நான் அடிக்கடி தோற்று போகிறேன், ஏன் என்னுடைய ஜெபம் விசுவாசம் குறைந்ததாய் மாறுது, ஏன் நான் அடிக்கடி என்னுடைய விசுவாசம் நான் இடற பண்ணுறேன், ஏன் அடிக்கடி நான் உலக கவலைப்படுறேன். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன, வசனமாகி வசனத்துக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் நம் வேறு ஊன்றி போகாதனால தான் ஈஸியாக பிசாசு என்ன பண்ணிடுறான், சத்ருவானவன் நமக்கு ஒரு கவலையை கொடுத்து நம்மளை மடங்கடிச்சிட்றான். இப்போ நம்ம மடங்கடிக்கப்பட காரணம் என்ன, வேர் கொள்ளாமல் இருக்கிற வாழ்க்கை. அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்து இங்க சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட வார்த்தை வருதான், உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டது. அப்ப இங்க மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இன்னொரு காரியமும் உள்ள என்ன பண்ணுதான், பிரவேசிக்குதான். முதலாவது நம்ம பார்க்குறோம் வேறு போகாததுனால நமக்கு என்ன வருது, நமக்கு பிரச்சனை வருது. இப்போ இந்த வசனத்தை இன்னொரு விஷயம் சொல்லுகிறது, வேறு ஒரு பக்கம் போனாலும் அதே மண்ணுக்குள்ள இன்னொன்று என்ன பண்ணுது, உட்பிரவேசித்து போகுது. என்ன உட்பிரவேசித்து போகுதுன்னு பார்த்தா உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம், மற்றவர்களை பார்த்து உண்டாகக்கூடிய. அப்ப வசனம் வேர்கொள்ளாதபடிக்கு இன்னொரு காரியம் என்ன பண்ணுது, சேர்ந்து உட்பிரவேசித்துக்கிட்டே இருக்கு. அப்ப உட்பிரவேசிக்கும் பொழுது இந்த வேரானது எதோடு போய் சேரும், இந்த வேர் பக்கத்துல உட்பிரவேசித்து கொண்டிருக்கிறதுனா அந்த வேரோடு என்ன பண்ணிடும், சேர்ந்துடும். அதை தான் வேதம் நமக்கு ஏற்கனவே சொல்லும், அந்நிய நுகத்தோடு என்ன பண்ணாத, பிணைக்கப்படாத. அங்க பிரமாணமா தேவன் கொடுத்துருக்கிறார், இங்க ஓமையா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சொல்றாரு வசனம் விதைக்கப்பட்டிருக்கு, வசனம் வேர்கொள்ளுது, ஆனா இன்னொரு விஷயமும் உட்பிரவேசிக்குதே. இப்ப இரண்டுமே உட்பிரவேசிக்கும் பொழுது ஒரு உரையில் 2 பட்டம் என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. வச்சா என்ன ஆகும், எதுவுமே அவசரத்துக்கு உதவாது. ஒன்று வைக்கப்பட்ட உரையானது கிழிஞ்சு போயிடும், இல்லை பட்டயத்தை எடுக்கும் பொழுது பட்டயம் என்ன பண்ணாது, வராது. அதுபோல்
இரண்டுமே ஒரு இருதயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்குள் வசனமும் பிரவேசிக்கிறது. சில சமயங்கள் உலக கவலையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், மற்றவர்களை பார்த்து உண்டாகிற இச்சைகளும், இப்படி ஒவ்வொன்றும் இப்படி நமக்குள் புகுந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டுமே முளைக்காதபடி அது என்ன ஆகுது? தடை உண்டாகிறது. அதனால சத்துரு அது ஈஸியா என்ன பண்ணிடுறான்? எடுத்துடுறான். அப்ப நமக்குள்ள எதுதான் அதிகமா வேர் ஊன்றணும்? உலக கவலையா, இல்லை ஐஸ்வர்யத்தின் மயக்கமா, இல்லை மற்றவர்களை பார்த்து உண்டாகக்கூடியதான இச்சைகளா? எது நமக்குள்ள உண்டாகணும்? வசனமானது நம்முடைய இருதயத்தில் அதிகமாக பிரவேசிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? அறுவடையாக பார்க்க முடியும். நம்ம வசனத்தை நம்ம விதைத்து கொண்டு, விசுவாசத்தை நமக்குள் விதைத்து கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயமாக மாறி நிற்கும். நமக்குள் விதைக்கப்பட்ட சத்திய வசனம் சகலத்தையும் நமக்கு என்ன பண்ணும்? நமக்கு கொண்டு வரும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தையும் என்ன பண்ணும்? ஜெயித்து கொண்டு வரும். அதை விட்டுட்டு வசனத்துக்கு பதிலாக மற்ற காரியங்களை நம்முடைய இருதயத்தில் போடுவோன்னு சொன்னால் அதுவே வளர்ந்து நிற்கும். அதுவே வளர்ந்து நிற்கும். அது வளருவதன் நிமித்தம் நமக்கு ஒரு நன்மை என்ன ஆகாது? உண்டாகாது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு வாலிபன் இருக்கிறார். ஒரு வாலிபர்கள் இருக்கிறாங்க. வாலிபர்கள் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினையாமல் யாரை நினைக்கிறாங்க? உலகத்தால் உண்டாகக்கூடியதான எல்லாவற்றையும் நினைக்கிறாங்க. உலகத்தால் உண்டாகக்கூடிய எல்லாத்தையும் நினைக்கிறாங்க. அதே போல 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒரு வாலிபன் 2 பேருக்குமே நல்ல பாடக்கூடிய தாளந்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? கொடுத்துருக்கு. இருவருக்குமே நல்ல பாடக்கூடிய தாளந்து இருக்கு. ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கென்று தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. இன்னொருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை உலகத்தில் என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. இப்போ இருவருமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இருவருமே வளர்ந்து கொண்டு, இருவரும் நல்லா பாடுறாங்க. இருவருடைய பாட்டை என்ன பண்றாங்க? நல்லா கேட்குறாங்க. ஆனால் யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ இவருடைய பாடல் நல்லா இருக்குன்னு நம்மளும் சில பேர் என்ன பண்ணுறோம்? உலகத்தில் உண்டாகிறதான எல்லா பாட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்போம். அது நம்முடைய வாயில் என்ன பண்ணும்? சில சமயங்களில் முழக்கமிடும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ நிற்கும்போது நடக்கும்போது எதை அசை போட சொல்கிறாரு? சத்திய வசனத்தை, நீ கேட்ட வசனத்தை அசை போட்டு கொண்டே என்ன பண்ணு? இரு. ஆனால் அநேக சமயங்களில் நம்முடைய வாய் எதை அசை போடுகிறது? நம்முடைய இருதயம் எதை அசை போடுகிறது? நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறதான விஷயங்களை நம் இருதயம், நம்முடைய சிந்தை தன்னை தானாகவே அசை போட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? நாம் எதை அதிகமாய் கேட்கிறோமோ, எதை அதிகமாய் கவனிக்கிறோமோ அதுவே நமக்குள் பிரவேசித்து அது முளைக்க ஆரம்பிக்கிறது. முளைக்கிறது தான் வாய் முணுமுணுப்பு. வாயில் நம்ம அறியாமல் வரக்கூடியதான எல்லா ராகங்களும் முளைப்பதற்கான அறிகுறிகள். இப்போ நீங்கள் சில விஷயங்களை முணுமுணுக்கிறீங்க, அதாவது வசனத்தையும் கர்த்தருடைய பாடலையும் தவிர மற்ற காரியங்களை முணுமுணுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள் உட்பிரவேசித்த வேறொன்று என்ன பண்ணுது? முளைக்கிறதுன்னு அர்த்தம். அதிகமாக நீங்கள் வசனத்தை முணுமுணுக்கிறீங்கன்னா கர்த்தருடைய சத்தியமானது உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? முளைப்பிக்க ஆரம்பிக்கிறது என்பது அர்த்தம். இப்போ இரண்டும் உட்பிரவேசித்திருக்கிறது. இது எது வேர்கொள்ள போகுது? இதில் எது முளைக்க போகுது? நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல கனியா கசப்புள்ள கனியா? இல்லை கனியே இல்லாத வெறுமையான மரமா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, வெறுமையாக இருக்கிறது. வெறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. கனி இருந்துட்டா கூட பரவாயில்ல, அது கசப்போ இனிப்போ கடைசியில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எதுவுமே இல்லைன்னா யாராவது தேடி வருவாங்களா? அந்த மரத்தை தேடி வருவாங்கல்ல. வந்தால் என்ன தான் கிடைக்கும்? ஏமாற்றம் தான் கடைசியில் கிடைக்கும். அப்போ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்றைக்கும் ஏமாற்றாதவர்களாக என்ன பண்ணணும்?
இருக்கணும். சரி, இருக்கட்டும். நான் இதை குறித்து நான் அதிகமாக சொல்லாமல் நான் சத்தியத்துக்கு நேரம் என்ன பண்ணுறேன், நான் போகிறேன். அப்போ விதையானது 4 விதமான விதையாக இருக்குது. பிசாசு எப்படி எடுக்கிறான், சில சமயம் கவலையை கொடுத்து என்ன பண்ணுறான், எடுத்துடுறான். சில சமயம் நம்மை அறியாமலேயே நமக்குள் உலக கவலையை கொடுத்து, உலக இச்சைகளை கொடுத்து, உலக மயக்கத்தை கொடுத்து, அதையும் உள்ள வேறு ஒன்றை வச்சு எதை தேட ஆரம்பிக்கிறோமோ அதுவே அதிகமாக என்ன பண்ணுது, வேறு முளைக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம வளருவோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் அதிகமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் வசனம் 23 சொல்கிறது, கேட்கிறதற்கு காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன். வசனத்தை வாசிங்க. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். கேட்க கடவன் அப்படின்னா காது கேட்குற யாராக இருந்தாலும் இந்த சத்தியத்தை என்ன பண்ணட்டும், கேட்கட்டும். அவங்களுக்கு காது கேட்கும்னு சொன்னால் இந்த சத்தியம் அவங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணட்டும், விதைக்கப்படட்டும். ஒருவேளை காது கேட்காதவங்களா இருந்தால் மற்ற காரியத்தை பார்த்துக்கங்கன்ற மாதிரி இந்த வசனம் என்ன பண்ணுது, நிறைவு. சரி, இருக்கட்டும். இப்போ நம்ம சத்தியத்துக்கு நேராக போகலாம். வாசிங்க 25 வாசிங்களேன். பின்னும் அதை 24 பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். போதும். இங்க ஒரு விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஒரு 3 காரியம் சொல்லப்படுகிறது. விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஒரு 3 காரியம் சொல்ல. முதலாவது 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். நல்ல நிலம், வழி நிலம், பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது என்பது அந்த ஓமையின் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். 3 காரியத்தை நமக்கு சொல்லப்படுகிறது. விதைக்கப்பட்ட விதையானது ஒரு 3 விதமான காரியத்தை நம்ம கொடுக்கிறது. என்னன்னு பார்த்தாக்க, எப்படி எனில் 28வது வசனம், எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு 3 விதமான பலனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பலனை குறித்து சொல்லுகிறது? முதலாவது, விதைக்கப்பட்ட விதையானது முளைக்கணும். விதைக்கப்பட்ட விதையானது முதலாவது முளைக்கணும். முளைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தண்ணீர் ஊற்றணும். அப்ப தண்ணீர் என்பது தேவ அபிஷேகத்தை நமக்கு என்ன பண்ணுது, அதிகமாக ஊற்றப்படுகிறது. தேவ சமூகத்திலிருந்து ஒரு நீரோடையானது வந்தது. அந்த நீரானது பரவி போன இடமெல்லாம் தாகம் என்ன பண்ணது, தீர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படும். விதைக்கப்பட்ட அந்த தேவ சமூகத்திலிருந்து, அவருடைய பலிபீடத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து நீரூற்றானது என்ன பண்ணுது, வருகிறது. அந்த நீரூற்று எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கிறதா என்ன பண்ணுது, இருக்கிறது. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ சமூகத்திலிருந்து ஒரு கண்மலையிலேருந்து ஒரு நீரூற்று ஒன்று புறப்பட்டு வரும். அந்த கண்மலை நீரூற்று எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கக்கூடியதாக என்ன பண்ணுது, இருக்கிறது. அப்போ தண்ணீர் என்பது தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கிற பிரசனமும் தேவ சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான அபிஷேகமும் என்ன பண்ணுகிறது, இங்கே உணர்த்தப்படுகிறது. அப்போ நமக்குள் விதைக்கப்பட்ட விதையானது, வசனமானது முளைக்கணும் அப்படின்னா நாம் கர்த்தருடைய பிரசனத்துக்குள் என்ன பண்ணணும், இருக்கணும். கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம முதலாவது போகணும். எனக்குள்ள இருக்கிற விதையானது ஏன் முளைக்க மாட்டேங்குது? ஏன் எனக்குள்ள இருக்கிற விதை முளைக்க மாட்டேங்குதுன்னா, இந்த விதையானது பிரசனத்தை தேடி என்ன பண்றது இல்லை, போறது இல்லை. சத்தியத்தை நம்ம கேட்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. இதற்கு இடையில் நமக்கு சில பிரசங்கங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம தனிப்பட்ட விதத்தில் கேட்குறோம். அந்த பிரசங்கங்கள் நமக்குள் கிரியை செய்கிறதா, கிரியை செய்யாமல் இருக்கிறதா? எவ்வளவோ பிரசங்கம் நம்ம கேட்குறோம். உங்களுக்கு விருப்பமான அபிமான ஊழியக்காரனுடைய பிரசங்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண இடையில நம்ம கேட்போம். கேட்கிற பிரசங்கம் நமக்குள் கிரியை செய்கிறதா என்பது தான் முக்கியம். கேட்பது விஷயம் அல்ல,
கேட்கிறது கிரியை செய்கிறதா? ஆலயத்தில் கேட்கிற சத்தியம் நமக்குள் கிரியை செய்கிறதா? செல்போனில் கேட்குற சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா? அந்த ஊழியக்கார சத்தியத்தை பேசுகிறாரு, இந்த ஊழியக்கார சத்தியத்தை பேசுகிறாரு, வசனத்தை வசனமாக போதிக்கிறாங்க, நம்ம கேட்குறோம். கேட்கிறதுல நிலைத்திருக்கிறோமா? எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதை அசை போடணும், தியானிக்கணும். அந்த வசனத்தை பிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? அமரணும். அமர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த வசனமானது, விதைக்கப்பட்ட விதையானது முளைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வேதத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்படும். திருப்பி ஆதியாகம புஸ்தகத்தில், ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிக்கலாமா? நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. விதையானது விதைக்கப்பட்டுருச்சு. விதையானது விதைக்கப்பட்டுருச்சு, ஆனால் அது முளைக்கல. விதைக்கப்பட்ட விதையானது, அப்படிதான் நீங்க வசனம் போட்டிருக்க, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்ப இங்க 2 விதமான சத்தியத்தை மறுபடியும் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. என்ன சத்தியம்? ஏன் முளைக்கவில்லை? ஏன் சகல விதமான பூண்டும் விதைக்கப்பட்டிருக்கு, ஆனா முளைக்கல. சகல விதமான செடிகளும் விதைக்கப்பட்டிருக்கு, ஆனா முளைக்கல. காரணம் என்ன? அப்ப எல்லா செடியும் விதைக்கப்பட்டிருக்கு, முளைக்கல. எல்லா பூண்டு விதைக்கப்பட்டிருக்கு, முளைக்கல. அநேக சத்தியம் நமக்குள்ள இருக்கு, முளைக்கல. அநேக வசனம் நம்ம வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, முளைக்கல. காரணம் என்ன? இன்னும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக இந்த விதையானது என்ன பண்ணல? உட்பிரவேசிக்கவில்லை. தேவன் பூமியின் என்னன்னா மழையை என்ன பண்ணல? பெய்ய பண்ணல. அதனால் அது விதைக்கல, அதாவது முளைக்கல. அப்போ நமக்குள்ளே ஏன் முளைக்கல? இன்னும் நம்ம கர்த்தருடைய பிரசனத்துக்குள் நம்ம ஊடுருவாததுனால, அந்த பிரசனத்தினால் வரக்கூடிய அந்த அபிஷேக மழை நமக்குள் பெய்யாததுனால, நமக்குள்ள சத்திய வசனமானது இன்னும் முளைக்காமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ முளைக்கணும்னா தேவ சமூகத்தின் அபிஷேக மழைக்குள் நம்ம என்ன பண்ணணும்? உட்பிரவேசிக்கணும். வெறுமன சத்தியத்தை கேட்டால் மட்டும் பத்தாதுங்க. வார்த்தையை கேட்கும்போது ஆமேன் போகிறதுனால வசனம் முளைக்குமான்னு கேட்டால் முளைக்காது. வசனம் கேட்டவுடனே கையை தூக்கி ஆமேன் போகிறதுனால வசனம் முளைக்குமான்னு கேட்டால் முளைக்காது. அல்லேலூயா சொல்கிறதுனால முளைக்குமான்னு கேட்டால் முளைக்காது. அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால வசனம் முளைக்குமான்னு கேட்டால், ஏன்னா அது வேறு இல்லாதது. அப்போவே போத்து அதிக வெயில் அடித்து அது என்ன பண்ணுது? வேற பத்தி போக வச்சிருது. இப்போ இங்கே வசனத்தை கேட்குறோம், இது கற்பாலில் விதைக்கப்பட்ட விதை. சத்தியத்தை கேட்குறோம், ஆமேன் போடுறோம், அல்லேலூயா சொல்கிறோம், அந்நிய பாஷையில் பேசி வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வெளியில் போன உடனே என்ன ஆகுது? வெயில் அதிகமாய் படுவதனால அந்த வேரானது பற்றி போய் செத்து போயிடுது. அப்போ அந்த வேர் எதுக்குள்ளேயே இருக்கணுமா? தண்ணீர் ஈரப்பதத்திலே என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? ஈரப்பதம் தேவ சமூகமே. தேவ சமூகத்திலேயே ஒரு மனிதன் கேட்கப்பட்ட சத்தியத்தை வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விதையானது முளைக்க ஆரம்பிக்கிறது. அந்த விதையானது முளைக்க ஆரம்பிக்கிறது. அப்போ விதையானது முளைக்கணும்னா என்ன பண்ணணுமா? நீருக்குள், அதாவது ஈரப்பதம் உள்ள இடத்துலையே அந்த அந்த விதையானது இருக்கணுமா? ஈரப்பதம் எங்கே இருக்குது? தேவ சமூகம். நம்ம எவ்வளவாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ அவ்வளவாய் நமக்குள் விதைக்கப்பட்ட சத்தியமும் நமக்காக கொடுக்கப்பட்ட வேத வாக்குத்தத்தமும் அது நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ ஏன் இன்னும் எதுவும் முளைக்காமல் இருக்குது? பிரசனத்துக்குள் போகாததுனால. அபிஷேகம் என்னும் பிரசனம், அபிஷேகம் என்னும் ஆழத்திற்குள் போகாததுனால நமக்குள் வேரானது பற்றாமலும், வேர் பற்றாமல் இருக்கிறதுனால அது முளைக்காமல் என்ன பண்ணுது? காணப்படுகிறது. அதே இதை இன்னொரு வார்த்தை அப்படியே வாசிங்களேன். எப்படி எனில் அது நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கொடுக்கும். 2வது காரியம் கதிரை உண்டாக்கணும். ஏதாவது ஒன்று இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். முளைச்சா மட்டும் போதுமா? வயல் நிலங்களில் தானியங்களை விதைக்கிறோம், நெற்கதிரை விதைக்கிறோம். எதை எப்படி பிரித்து எடுப்பாங்க?
இங்கே வயல் வேலை செஞ்சவங்க அநேகர் இருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கதிர் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டி தூக்கி போட்டு திரும்ப அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நட்டு வைப்பாங்க. அப்போ கோர புல்லும் வளரும்போது களையும் என்ன பண்ணும், களையும் புல்லும் எது போல தான் இருக்கும், நெற்கதிரில் வரக்கூடிய களை போல தான் இருக்கும், அந்த இலையை போல தான் இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் எப்போ தெரியுமா, அதில் கதிர் விடும் பொழுது. அப்போ வித்தியாசத்தை என்ன பண்ணணும், நம்ம காண்பிக்கணும். முளைத்தா மட்டும் பத்தாது, வித்தியாசத்தை என்ன பண்ணணும், காட்டணும். வித்தியாசம் என்பது நம்முடைய அடையாளம். வித்தியாசம் என்பது நம்முடைய அடையாளம், அதை நம்ம வெளிப்படுத்தணும். இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது என்னுடைய உரிமை, இது எனக்கு சொந்தமானது, இதை நான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம எதை நம்ம அதிகாரப்படுத்தி கொள்கிறோமோ அது நம்முடையதாய் மாறுவது போல கேட்கப்பட்ட சத்திய வசனத்தை நாம் கதிர் மூலியமாக வித்தியாசத்தை என்ன பண்ணணும், காண்பிக்கணும். எல்லோரும் சத்தியம் கேட்குறாங்க, எல்லோரும் முளைக்கிறாங்க, ஆனால் கதிர் இருக்கான்னு பார்த்தா சில சமயங்களில் தேட வேண்டியதாக இருக்குது. அப்போ கதிரை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அப்போ ஒரு வித்தியாசத்தை என்ன பண்ணணும், நான் கிறிஸ்தவன் என்பதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் என்கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். நம்மக்கிட்ட ஏதாவது அடையாளம் இருக்கிறதா, இருக்கும், கண்டிப்பாக அடையாளம் இருக்கும். ஆனால் அந்த அடையாளத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, வெளி கொண்டு வர்றது இல்லை. ஏதோ ஒரு அடையாளம் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அடையாளம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரதே ஒரு அடையாளம் தான். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதே ஒரு அடையாளம். இரண்டாவது அடையாளம், நம்முடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாக இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாக இருக்கணும், அது தனி ஜபம், அது ஒரு அடையாளம். இரண்டாவது குடும்ப ஜபம், அது ஒரு அடையாளம். அதற்கு அப்புறமா தான் வெளியில், அதற்கப்புறமாக தான் வெளியில் போகிறப்ப என்ன அடையாளம், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உணவுகள், நம் கடையில் போய் வாங்கக்கூடியதான எல்லா வாடிக்கையான பொருட்கள் எல்லாமே ஒரு அடையாளம் தான். அப்போ அடையாளத்தை என்ன பண்ணணும், காட்டணும். முளைச்சா மட்டும் பத்தாது, அடையாளத்தை என்ன பண்ணணும், காட்டணும். எல்லாருமே போலீஸ் ட்ரைனிங் போகிறாங்க, எல்லாருமே போலீஸ்காரங்களாக முடியுமா? அங்கீகாரம் ஒரு அடையாளம் என்ன பண்ணணும், அந்த பேட்ச் இருக்கணும், ஐடென்டி கார்டு என்ன பண்ணணும், இருக்கணும். எல்லாருக்கும் டூ வீலர் ஓட்ட தெரியும், எல்லாரையும் போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்களா? யாரை பிடிக்கிறாங்க? டிராஃபிக் போலீஸு. யாருக்கிட்ட அடையாளம் இல்லையோ அவங்கள தான் தடுத்து என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், அடையாளம் இருக்கணும். என்கிட்ட கதிர் என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த அடையாளம் இருந்துச்சுனாக்க போகலாம், ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், போய்கிட்டே இருக்கலாம். பஸ்ஸில் ஏறுறோம், டிக்கெட்டு வாங்கலாம், என்ன பண்ணிடுவான், பாதியிலே இறக்கி விட்ருவாங்க. உன்னுடைய பிரயாணத்துக்கான அடையாளம் வாங்கிட்டு இல்லை, நீ வந்து வேஸ்ட்டு, போகாத, இறங்கிரு, பாதியிலே இறங்கிரு. இதே போல தான் பரலோகத்துக்கு செல்லும் பொழுதும், பரலோகத்திற்கு நம்ம பிரவேசிக்கும் பொழுது நமக்கான அங்கீகாரம், நமக்கான அடையாளம் இல்லை என்றால் பாதியிலேயே இறக்கி விட்டு விடுவார். அல்லேலூயா. முளைச்சது மட்டும் பார்த்தா, நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்குள்ளே அது வந்து முளைச்சிருக்கு, அதனால் நான் பரலோகம் பெறணும், கண்டிப்பாக கிடையாது. கதிர் வரணும், அடையாளம் வேணும், வித்தியாசம் வேணும். இதுக்கும் அதற்கும் வித்தியாசம் என்ன இருக்குது? ரட்சிப்புக்கு முன்புக்கும் ரட்சிப்புக்கு பின்புக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கும் அடையாளமே கிடையாது. அப்போ வித்தியாசத்தை என்ன பண்ணும், கதிரானது வித்தியாசத்தை என்ன பண்ணுது, காண்பிக்கிறது. மூன்றாவது, அது அடுத்து கதிர் எப்படி மாறணுமா, கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். கதிரிலே நிறைந்த தானியத்தையும். அடுத்து மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்கிறது, அது தானியமாக என்ன பண்ணணும், அடையாளம் மாத்திரம் பத்தாது, அது எப்படி படணும், தானியமாக மாறணும். தானியம் என்பது என்ன, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். வெறும் கதிரை கொண்டு போய் அவிச்சு தின்ன முடியுமா? இல்லை கதிரை கொண்டு போய் தான் வீட்டில் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? என்ன அதை சாப்பிட்டா ஒன்றுமே இருக்காது, அதில் சத்து வெறும் பால் தான் என்ன பண்ணும் இருக்கும். கதிரை உடச்சி பார்த்தோம்னாக்கா வெறும் பால் தான் இருக்கும். அப்போ இங்கே வசனம் சொல்லுது தானியமாக மாறணும், தானியமாக பிரயோஜனப்படக்கூடியவர்களாய் மாறணும். விதைக்கப்பட்டவங்க வெறும் விதையா மாத்திரம் இல்லை, முளைக்கணும். முளைச்சா மட்டும் பத்தாது, வித்தியாசமாக இருக்கணும். வித்தியாசமாக இருந்தால் மட்டும் பத்தாது, பிரயோஜனமாக இருக்கணும்.
தானியமாக மாறினாதான் அதை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, வேக வைத்து காய வைத்து அதை அரைத்து அரிசியாக கொண்டு வந்து நம்ம பிரயோஜனப்படுத்த முடியும். வெறும் கதிரை கொண்டு வந்து காய வச்சும் வேஸ்ட்டு தான், வேக வச்சும் வேஸ்ட்டு தான், அரைச்சும் வேஸ்ட்டு தான். அது திட்டாக போயிடும். நம்மை தேவன் பயன்படுத்த நினைக்கும் பொழுது நம்ம தானியங்களை என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா இந்த தானியம் விதைக்கப்பட்டாதான் இன்னொரு கதிர் என்ன பண்ணும், முளைக்கும். இந்த தானியமானது, இந்த கோதுமை மணியானது விதைக்கப்பட்டால்தான் இன்னொரு பெரிய கோதுமை கதிர் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அப்போ நாம் எப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணுமா, நாம் விதைக்கப்படும் பொழுது நம் மூலமாய் அநேகர் வந்து என்ன பண்ணணுமா, எழும்பணும். இந்த தானியத்துடைய பிரயோஜனம் எப்படி இருக்கணும், முதலாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நெற்கதிர் என்ன பண்ணும், பசியை ஆற்றும். அரிசி நம்முடைய உணவுப் பொருட்களை மிக மிக அவசியமான ஒன்று. அது நம்முடைய பசியை என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும். அப்படின்னா நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்கு ஏற்ற மனிதர்களை பிரயோஜனம் உள்ளவராக என்ன பண்ணணுமா இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணணும், பிரயோஜனப்படணும். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பிரயோஜனப்படுறவங்களா என்ன பண்ணணும், இருக்கணும். அதே போல தேவனுக்காக விதைக்கப்பட வேண்டியவர்களாக என்ன பண்ணணும், இருக்கணும். நாம் விதைக்கிற விதையானது நம்மை போலவே கதிர்களையும் தானியங்களையும் உடைய கதிர்களாக என்ன பண்ணணும், வளர்ந்து வரணும். புரியுதா? இல்லை நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு வேளை புரியாத மாதிரி போகுதோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. புரியுதா? சரி, ஒருவேளை பொறுமையாக பேசுனாலும் புரிய மாட்டேங்குதோ? ஆமாவா? சரி, இந்த சத்தியத்தை நான் பொறுமையாக தான் பேசியாகும். இந்த நான் போன வாரம் பேசுன மாதிரி பேசினா அது யாருக்கும் புரியாது. அதனால் அப்போ முளைக்கணும், ரெண்டாவது அடையாளத்தை வித்தியாசமாக இருக்கணும், மூன்றாவது பிரயோஜனமாக இருக்கணும். இந்த கனி இல்லாத மரம் முளைச்சிச்சு, பிரயோஜனமாக இருந்துச்சு, அதாவது வித்தியாசம் உள்ளதாக இருந்துச்சு, ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. வளர்ந்துச்சு, நிழல் கொடுத்துச்சு, கனி கொடுக்கலையே. நிழல் கொடுத்து மாத்திரம் என்ன பிரயோஜனம், கனி கொடுக்கணுமே. கனி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. இப்போ அடுத்த சத்தியம் அதுதான் போகுது. வாசிங்க தொடர்ந்து. அந்த பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்குகிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தரப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்பொழுது சத்தியத்துக்கு நாம் போக போகிறோம். கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஸ்தோத்திரம். இங்கே வேதம் ஒரு வார்த்தையை அழகா குறிப்பிடுகிறது. இதே வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்களேன். இதே அதிகாரத்தில், அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அதே 32வது வசனத்தை வாசிங்க. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தது. அப்போ கனி உள்ள வாழ்க்கை அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணுமா, நம்மை சோதிக்க நினைத்தவர்கள், நம்மை பட்சிக்க நினைத்தவர்கள், நம்மை அழிக்க நினைத்தவர்கள் நம்முடைய நிழலின் கீழ் வந்து நிற்பதே என்னது, அடையாளம் உள்ள வாழ்க்கை, பிரயோஜனமுள்ள வாழ்க்கைன்னா, எவர்கள் நம்மை நிந்திக்கிறார்களோ, எவர்கள் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ, எவர்கள் நாம் வளரக்கூடாது நினைத்து நம்முடைய வளர்ச்சியை பறவைகளை போல வந்து கொத்தி கொத்தி எடுத்தார்களோ, அவர்கள் நம்முடைய நிழலில் வந்து நிற்கத்தக்க நாம் தேவனுக்கேற்றபடி வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்மை அழிக்க நினைத்தவன் நம்முடைய காலுக்கள் வந்து என்ன பண்ணணும், விழணும். விழத்தக்கதாக தேவ அபிஷேகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், வளரணும். யோசேப்பு வளர்ந்தாரு. யோசேப்பை எதுக்குங்க சகோதரர்கள் கொல்ல நினைச்சாங்க? என்ன சொல்லி சொன்னாங்க, சொப்பனம் பார்க்குறேன் வந்துட்டான் பார். என்ன சொன்னாவன்? அது சொன்னது அடுத்து சொல்கிறத சொல்கிறேன் நான்.
என்ன சொன்னாங்க? இவன் சொப்பனம் பார்த்தானா, அந்த சொப்பனத்தில் எப்படிப்பட்டதா இருந்துச்சான்? 11 அரிக்கட்டும் தலைகளாக கடந்துச்சான். அப்போ இவன் கிட்ட நம்ம வளர்ந்து கிடக்கணும், இவன் வளர்ந்து நிற்பானா? இவன் இருந்தா தானேடா, இவன் செத்தா என்ன ஆகும்? சரியா பேருன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? கொல்லுவதற்காக அவனை கொண்டு போய் வெறுங்குழியில் போட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? தூக்க வச்சார். அப்பயும் அவங்க புத்தி அடங்குச்சா? என்ன பண்ணாங்க? இந்த ஊருக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க எப்படி நினச்சிட்டாங்க? அப்பா கூட இருந்தால் அவன் ஆசீர்வாதம் என்ன பண்ணுவான்? இருப்பான். ஏன்னா மற்றவர்களை பார்க்கல இவனுக்கு பல வர்ணமான அங்கேயே கர்த்தர் அவங்க தகப்பன் என்ன பண்ணார்? கொடுத்தார். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் யோசேப்புக்கு பல வர்ண அங்கேயே போட்டு அப்பா அழகு பார்த்தார். இவங்க நினச்சிக்கிட்டது என்னன்னா, அப்பா வீட்டிலேருந்து துரத்திட்டா இவன் என்ன பண்ணிடுவான்? ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான். அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிட்டானாக்கா இவனுக்கு அதிகாரம் என்ன பண்ணாது? ஏன்னா இவன் ஆடு மேய்க்க போகலை. இப்போ அப்பாவோட அதிகாரம் ஃபுல்லாக இப்போ அடுத்து யாருக்கு தான் வரும்? யோசேப்புக்கு தான் வரும். ஏன்னா மீதி பேரெல்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க. ஆடு மேய்க்க போனவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவங்க தான் அடுத்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ யாக்கோபு அதிகாரத்துக்குள் இருக்கிறாரு. அதிகாரத்துக்குள் இருக்கிற யாக்கோபோட இப்போ யார் இருக்கா? யோசேப்பு. இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அதிகாரம். இப்போ நினச்சிட்டாங்க அப்பா கூட இருந்தவனுக்கு அதிகாரம் என்ன பண்ணும்? காலி பண்ண அதிகாரம் என்ன பண்ணாது? கிடைக்காது. அதே போல் இவனுக்கு கிடைக்கிற மரியாதை யாருக்கு என்ன பண்ணாது? ஏன்னா இவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க, இவன் தான் வீட்டோட இருக்கிறான். இவனுக்கு யாக்கோபு கீழே இருக்கிற எல்லா வேலையாட்களும் யாருக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க? ஏன்னா யோசேப்பு எப்பயுமே அவங்க கூட இருக்கிறதுனால யோசேப்பை ஒரு எஜமானை போலவே அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. இப்போ எல்லோரும் யாரை மதிக்கிறாங்க? இப்போ இவங்க நினச்சிட்டாங்க எல்லாரும் இப்போ யோசேப்புக்கு வணக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நம்மளும் வணக்கம் போட்டு தான் இவங்ககிட்ட பிழைக்கணும் போல், இவன் இருந்தால் தானே அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடம் உங்களை வளர்க்காது. நீங்கள் இருக்கிற இடம் உங்களை வளர்க்காது. நீங்கள் இருக்கிற இடம் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றாது. எது உங்களை ஆசீர்வாதக்குள்ளே மாற்றும் என்றால், நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவார்? வைப்பார். இங்கே இருந்தால் தானே நீ வளர மாட்டேன்னு உங்களை எங்கே வேணால் வேறு பிரிக்கலாம். ஆனால் யோசேப்பை போல எங்கு இருந்தாலும் என் இருதயம் தேவனோடு இருக்கும் என்று சொல்லி அந்த விதைக்கப்பட்ட சத்தியம் தேவனோடு இருக்கும் என்றால் அது தானாக முளைத்து விட ஆரம்பிச்சிடும். அப்போ இடம் முக்கியம். நம்ம நினைக்கிறோம் நான் சர்ச்சுக்குள்ளே இருந்தால் தான் நல்லவனாக இருப்பேன். இல்லைங்க. நான் பரிசுத்தவனோடு இருந்தால் தான் நல்லவனாக இருப்பேன். இல்லைங்க. நம்ம எங்கே போனாலுமே நாம் தேவனோடு இருப்போம்னு சொன்னால் நாம் கனி உள்ளவர்களாகவே என்ன பண்ணுவோம்? இருப்போம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இவன் சர்ச்சுக்கு போகிறத தடுத்துட்டாக்க இவன் என்ன பண்ணிடலாம்? இவனை காலி பண்ணிடலாம். இவன் ஜெபிக்கிறத தடுத்துட்டா அவன் என்ன பண்ணிடுறான்? காலி பண்ணிடலாம். இவன் குடும்பத்தில் எதையாவது குட்டையை கிளப்பிவிட்டா என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சி போயிடுவாங்க. இல்லை, சத்ருவானவன் விதைக்க நினைப்பான். சத்ருவானவன் உங்கள்கிட்ட விதைக்கப்பட்ட வசனத்தை பிடுங்க நினைப்பான். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வளருவேன், நான் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பேன். யோபு வளர்ந்தது போல துன்பத்திலும் வளருவேன், இன்பத்திலும் வளருவேன், கஷ்டத்திலும் வளருவேன், கண்ணீரிலும் வளருவேன், சந்தோஷத்திலும் வளருவேன். ஆக மொத்தம் நான் கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே இருப்பேன். அப்போ இடம் பொருள் ஏவல் உங்களை வளர்க்காது. நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தரே உங்களை வளரச் செய்வார். யோசேப்பை யாக்கோபு என்ன பண்ணலை? பெரியவனா மாற்றலை. யாக்கோபு யோசேப்பை ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கலை. பார்வோனும் யோசேப்பை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கலை. போத்திபாவும் யோசேப்பை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கலை. யார் கொண்டு போய் வைத்தா? கர்த்தரே அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைத்தார். அப்போ யார் நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தை கொண்டு போய் வைக்க முடியும்? தேவன் மாத்திரமே நம்மளை உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்க முடியும். நம்ம எங்கே இருந்தாலும் முளைக்கப்பட்டவர்களும் கதிரை விடுகிறவர்களும் தானியத்தை உடையவர்களும் நிழல் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது நம் மூலமாய் கர்த்தர் அநேகரை போஷிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நாம் நிழல் கொடுக்கிறவங்களாக இருப்போம்னு சொன்னால் யாருக்கு? நம்மை பறிக்க நினைத்தவர்களுக்கு. மாறணும். யோசேப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுடைய 37வது வயசில்
குடும்பம் மொத்தமாக இவன் காலில் வந்து விழுகுன்னு யோசேப்பு கொஞ்சம் கூட என்ன பண்ணல. 17வது வயசில் விரட்டப்பட்டான். 37வது வயசில் இவனுக்கு கீழே வந்து எல்லாம் இருப்பாங்கன்னு யோசேப்பு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் நடந்துச்சு. உங்களை அநேக இடங்களில் வேறு பிரிக்கலாம். அநேகர் வந்து உங்களை என்ன பண்ணியிருக்கலாம், குற்றப்படுத்தியிருக்கலாம். உங்களை குற்றப்படுத்துகிற நாவை குற்றப்படும்படி தேவனை என்ன பண்ணுவார், கிருபை பாராட்டுவார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, யார் என்னை குற்றப்படுத்தினாலும், யார் என்னை அழிக்க நினைத்தாலும், யார் என்னை பிடுங்க நினைத்தாலும், யார் என்னுடைய வசனத்தை பறவைகளைப் போல வந்து பிடுங்க நினைத்தாலும், நான் வளருவேன், நான் கர்த்தருக்குள் வளருவேன், நான் அசை போட்டு கொண்டே இருப்பேன்னு சொல்லி எந்த இருதயங்கள், எந்த ஆத்துமாக்கள் தேவ சமூகத்தில் தன்னை பிழைத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து பிழைத்திருக்கிறார்களோ அவர்களையே கர்த்தர் வளரச் செய்வார். அவர்களுடைய நிழலின் கீழ் சத்துருக்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், நிற்க வைப்பார். உங்களுக்கு கீழே உங்களை ஒடுக்குனவங்க, உங்களை எதிர்த்தவங்க, உங்களை ஒதுக்குனவங்கெல்லாம் உங்கள் காலு கீழே வரணுமா, நீங்கள் கர்த்தரை நோக்கி வளருங்க. அவனுக்காக வளராதீங்க, அவனை பழி வாங்கணும்னு வளராதீங்க. முக்கியமான விஷயம், அவங்கள பழி வாங்கணும்னு என்ன பண்ணாதீங்க, வளராதீங்க. நான் கர்த்தருக்கு நேராக வளரணும், அது மட்டும் தான் நம்ம குறிக்கும். மரமானது உயர தான் என்ன பண்ணணும், கீழே போகக்கூடாது. கொடி தான் என்ன பண்ணும், கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். மரமானது நேராக தான் என்ன பண்ணும், வரும். அப்போ நம்ம நேராக தேவனை மாத்திரம் பார்த்து நேராக வளரும் பொழுது எல்லாரையும் கர்த்தர் கீழே வந்து என்ன பண்ணுவார், வைப்பார். எனக்கு ஒருவரை நன்றாக தெரியும். ஒரு கட்டத்தில், ஒரு நாட்களுக்கு முன்பாக அவரை யாருமே மதிக்கலை. அவரை யாருமே மதிக்கலை, அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனால் காலம் ஒன்று வந்தது, எவர்கள் எல்லாம் அவரை வெறுத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து என்ன பண்ணார், வைத்தார். இப்போ எது ஆசீர்வாதம், எது மாற்றம்? நம்ம எதிர்த்தவங்க ஒரு தூரமாக இருந்து அழிஞ்சு போகிறத பார்க்குறது சந்தோஷமா? நம்மளை எதிர்த்தவங்க, நம்மளை ஒரு பொருட்டை நினைக்காதவங்க, நம்மளை அங்கீகாரம் கொடுக்காதவங்க, நம்மளை மனுஷனாக கூட மதிக்காதவங்க நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய வீட்டில் அமர வைத்து நம்மால் போஷிக்கப்படுவது ஆசீர்வாதமா? அப்போ யாக்கோபு நினச்சா கொண்டிருக்கலாம், ஆனால் கொல்லலை. யாக்கோபு அவர்களை போஷிக்க ஆரம்பித்தான். அப்போ நம்ம போஷிக்கிறவர்களாக என்ன பண்ணணும், மாறணும். கர்த்தர் நம்மை வளர வைக்கிறார் என்றால் பழி வாங்கும்படி என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயம் மாறக்கூடாது. நம்ம வளரும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், தேவனுக்கு நேராக போகணும். என்னை நீ சொன்னல்ல, உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், வாழ்ந்து காட்டுறேன். உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் பாரு, எப்படி நிற்கிறேன்னு பாரு. மனுஷனுக்காக நீங்கள் நிற்க நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, உயர வளர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வளர்ச்சி தானாக குறைஞ்சிரும். காரணம் அதான், அவனை முந்திட்டோமே. இனி அதுக்கப்புறம் எதுக்கு? மனுஷனை பார்த்தால் அவனை விட ஒரு மடங்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உயருவீங்க. ஆனால் அதுவே தேவனை பார்த்தால் எல்லாரை பார்க்கலும் பல மடங்கு என்ன பண்ணுவீங்க, வளருவீங்க. அப்போ நம்ம பல மடங்கு வளரணும் அப்படின்னா நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நமக்குள் விதைக்கப்பட்ட வசனம், நமக்குள் கேட்கப்பட்ட சத்தியம், அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம முளைத்து நம்ம வந்து கதிரை அடையாளத்தை காண்பித்து நம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் மாறி உயர வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது சத்ருவை கர்த்தர் நம்முடைய பாதத்தின் கீழே வந்து என்ன பண்ணுவார், போடுவார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு நீ சமபூமை, நீ மனம் மாறிதான் ஆகணும். ஏன்னா செருபாபேல் என்னுடைய தாசன், அவன் எனக்கு நேராய் வளர்கிறவன். அப்ப எனக்கு நேராய் வளரக்கூடியவனுக்கு விரோதமாக எவர்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, வளர விட மாட்டார். அப்ப நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய பாதத்தின் கீழ் விழ வேண்டும், அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலை உயர வேண்டும் என்றால் நம்மை கர்த்தர் நடத்த வேண்டும். கர்த்தருக்கேராய் நாம் நடக்க வேண்டும், கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஏன்னா சங்கீதம் 23 இப்படியாக முடிகிறது. முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் என்னை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இரண்டாவது, மூன்றாவது, அமர்ந்த தண்ணீர் அண்டை. நான்காவது, அவரை எனக்கு
சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை 5வது என்ன சொல்லுது, என் தலையை அவர் என்ன பண்ணுறாரு, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். காரணம் என்ன? கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. அப்போ நாம் யாருக்கு நேரம் நடக்கிறோம்? கர்த்தருக்கு நேரம் நடக்கிறோமா? நம்முடைய நிழல் எப்படிப்பட்ட நிழலாக இருக்கு? பழி வாங்குற நிழலாக இருக்கா, இல்லை ஆசீர்வதிக்கப்படுகிற நிழலாக இருக்கா? நமக்குள் விதைக்கப்பட்ட விதையானது முளைக்குதா, கதிரை காண்பிக்குதா, தானியத்தை காண்பிக்குதா, எதை காண்பிக்குது? இல்லை முளைக்காமலே இருக்கா? இன்றைக்கு மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எனக்குள்ள அநேக விதைகள் விதைக்கப்பட்டிருக்குப்பா, அநேக வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்குப்பா. ஆனால் அந்த வசனங்கள் முளைக்கணும். நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இன்றைக்கு எனக்குள் முளைக்காத சத்தியங்கள், எனக்குள் முளைக்காத விசுவாசங்கள், எனக்குள் முளைக்காத சகல விதமான தேவ காரியங்கள் இன்றைக்கு முளைக்கணும். என்மேல் ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க. கேட்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படியே யாவரும் அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆதியாகமத்தின் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி சகல செடிகளும் முளைக்காமல் இருக்கிறது, சகல பூண்டுகளும் முளைக்காமல் இருக்கிறது. காரணம், இன்னும் பூமியின் மேல் தேவன் மழையை பெய்ய பண்ணவில்லை. இன்னும் பூமியின் மேல் தேவன் மழையை பெய்ய பண்ணவில்லை. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு, முடிந்த எல்லோரும், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ எங்களுக்குள்ள விதையானது முளைக்கணும், எங்களுக்குள்ள விதையானது முளைக்கணும், எங்களுக்குள் விதையானது முளைக்கணும். அநேக சத்தியங்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனால் சத்தியங்களுக்குள் முளைக்காமல் இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் ஒரு வளர்ச்சியை காண்பிக்காமல் இருக்கிறோம், நாங்கள் நிழல் அடையாதபடி இருக்கிறோம். ஆண்டு எங்களை மாற்றுங்க தேவ சமூகத்துக்கு நேராக. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டு. கேளுங்க, ஆண்டவரே ஒரு மழையை பெய்ய பண்ணுங்கப்பா. நான் முளைக்கத்தக்க ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க. நாங்கள் முளைக்கணும், நாங்கள் கதிர் விடணும், நாங்கள் தானியங்களாய் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் தானியங்களாய் மாறணும், நாங்கள் கதிரை அடையாளமுடையவர்களாய் மாறணும். ஆண்டவரே எங்கள் மேலே மழையை பெய்ய பண்ணுங்க, எங்கள் மேலே மழையை பெய்ய பண்ணுங்க, எங்கள் மேலே மழையை பெய்ய பண்ணுங்கப்பா. ஓ நன்றி 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 நன்றி. கேளுங்க, ஜெபியுங்க. எங்கள் மேலே மழையை பெய்ய பண்ணுங்கப்பா. கவனத்தை சிதற விடாமல் தேவ சமூகத்தில், ஆண்டவர் எனக்குள்ள சத்தியம் இருக்குது, எனக்குள்ள வசனம் இருக்குது, நான் முளைக்கணும். என் மேலே மழையை பெய்ய பண்ணுங்க, 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 என் மேலே மழையை பெய்ய பண்ணுங்கப்பா. இயேசுவே ஒரு பின்மாரியின் மழையை எங்கள் சபையில் ஊற்றுங்க, ஒரு பின்மாரியின் மழையை ஊற்றுங்க. என்னை கேளும் என்று சொன்னீரே அப்பா. வானத்தை அடைக்கும்படி ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணும்படி, ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும்படி அப்பா ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க, ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க. தேசம் முழுவதும் பஞ்சமா இருக்கிறது, இருதயம் முழுவதும் பஞ்சமா இருக்கிறது, இருதயம் முழுவதும் பசுமை இல்லாமல் எங்கேயாவது புல் அகப்படாதா, தண்ணீர் அகப்படாதா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அப்பா ஒரு புல்லை முளைக்க பண்ணுங்க, ஒரு புல்லை முளைக்க பண்ணு. இருதயங்களை புல் முளைக்கட்டும், புல்லுகள் முளைக்கட்டும். மிருக ஜீவன்கள் போஷிக்கப்படத்தக்க புல்லுகள் முளைக்கட்டும். ஆண்டவரே மனிதர்கள் போஷிக்கப்படத்தக்கதாக தானியங்கள் முளைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரயோஜனம் உள்ளவர்களாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க, ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க, ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க. ஆண்டவரே முளைப்பிக்கத்தக்க ஒரு மழையை பெய்ய பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ நன்றி 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 ஆவியானவர். நன்றி இயேசுவே. நாங்கள் முளைக்கணும்ப்பா, நாங்கள் முளைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பின்மாரின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்க, ஒரு தண்ணீரின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்க, ஒரு பனித்துளி போல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்க. ஓ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. அல்லேலூயா. உள்ளங்கையின் மேக எழும்பட்டும் ஆவியானவரே, உள்ளங்கையின் மேக எழும்பட்டும், ஒரு உள்ளங்கையின் மேக எழும்பட்டும். ஆண்டவரே எல்லா குளங்களும் நிரம்பத்தக்கதாக, வெறுமையாக இருக்கிற குளங்கள் நிரம்பத்தக்கதாக, விதைக்கப்பட்ட விதை முளைக்காதபடிக்கு வெறுமையாக இருக்கிற ஆண்டவரே வறட்சியாக இருக்கிறதான நிலங்களிலெல்லாம் மலைகள் உண்டாகட்டும்ப்பா, நதிகள் பாயட்டும்ப்பா, மறுபடியும் முளைக்கட்டும். ஆண்டவரே வறண்ட நிலங்களை ஆண்டவரே நீரூற்றாய் மாற்றுகிற தேவனே, வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் வறண்ட நிலங்கள் எல்லாம் நீரூற்றாய் மாறட்டும்பா. தண்ணீர் இல்லாததுனால முளைக்கப்படாத எல்லா வேர்களும் மறுபடியும் முளைக்கட்டும், மறுபடியும் முளைக்கட்டும், மறுபடியும் முளைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.